நீ எங்கம்மா இங்க? டாடி நீ ஏம்மா இந்த நேரத்துல இங்க எதுக்குமா வந்த? நோ இஷ்யூஸ், நான் இங்க உட்காந்துக்கிறேன். இந்த நேரத்துல இங்க வரக்கூடாதுமா. நத்திங் will happen டாடி. பால்குல நீ வரக்கூடாது எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். தூக்கம் வரல டாடி, கெட்ட கெட்ட கனவா வருது. கெட்ட கெட்ட கனவா வருதா? ம். அதிகமா யோசிச்சா தூக்கம் வராது, கெட்ட கெட்ட கனவு வரும். உனக்கு என்னமா இருக்கு யோசிக்கிறதுக்கு? ஏதோ வேணும் உனக்கு இல்ல? அம்மா உனக்கு என்னமாச்சு? சொல்லுமா என்ன வேணும்னு நான் செஞ்சு தரேன் உனக்கு. கேட்டா சொல்ல மாட்டியா? சரி நீ எப்போ சொல்றியோ சொல்லு. டாடி என்ன பார்த்த உடனே ஏன் கிளாஸ ஒளிச்சு வைக்கிறீங்க? அது கெட்ட கொடுங்க, விஷயம். நானே ஊத்தி தரேன். கொடுங்க. இதெல்லாம் தொடக்கூடாது. இதெல்லாம் தொட்டு இதெல்லாம் கெட்ட கொடுங்கன்னு சொல்றேன்ல. வேண்டாம் உனக்கு தேவையில்லை. அம்மா டாடி. பார்த்தாங்கன்னா அவ்வளோவா இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் அப்படி பண்ணாதமா செல்லம். கொடுங்க. மிஸ்டர் ஜூனியர் மாதவன் அடம் பிடிக்கிறல்ல? அம்மா வேணாம்மா, இப்பயே ஓவர் ஆயிடுச்சுமா. அவ்வளோ வேணாம். பரவாயில்ல குடிங்க, நான் தானே கொடுக்குறேன். இட்ஸ் ஓகே. இந்தாங்க. Cheers. இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுமா. தூக்கம் வரலன்னு சொன்னல, இப்ப என்ன ஆச்சு சொல்லு. நீ சொல்லுமா சொல்லுமா ப்ளீஸ். டாடி கிட்ட எதுக்கு இவ்வளோ தயக்கப்படுற? என்ன வேணுமோ சொல்லு. சின்னல நான் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கல. என்ன வேணுமோ சொல்லு, என்கிட்ட என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். நீ என்னவா நீ? டாடி, பணம் இல்லாதவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பணமா? பணம் என்னம்மா, கேரக்டர் கமிட்மெண்ட் இருக்கட்டும். பணம் நம்ம இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். ஆனா எது இருக்கோ இல்லையோ கேரக்டர் மாத்திரம் கடைசி வரைக்கும் இருக்கணுமா. அப்பதான் அவனுக்கு சர்வை பண்ண முடியும், மாதவ மாதிரி வர முடியும். கேரக்டர் கமிட்மெண்ட். அப்படின்னா உங்கள மாதிரியே ஒரு என்ன மாதிரி இருக்க முடியாதுமா. இல்ல மாதவன் சிங்கிள் பீஸ்மா. இல்லன்னா அங்க எங்கேயோ தொடங்கி கஷ்டப்பட்டு. முதல்ல நான் சொல்றத கேளுங்க. என்னாச்சு சொல்லுங்க. அது வந்து நான் காலேஜ்ல. ஏய், இந்த டைம்ல இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன எனக்கு தெரியாம ரெண்டு பேரும் சீக்ரெட்டா பேசிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு நாள் சீக்ரெட் தான் பேசிட்டு இருந்தோம். அதான் நீ வந்துட்டியே. உட்காரு. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? என்னங்க என்னாச்சு? இன்னைக்கு ஆபீஸ்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் காலையில வந்துருந்தாங்க. நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. என் செல்லம், இந்த மாதவனோட பொண்ணு மேரேஜ்னா எப்படி இருக்கணும்? எப்படிப்பா இப்படி ஒரு கல்யாணம் பண்ணா? டாடி ப்ளீஸ். மொத்த சொத்து இதுக்காக நான் செலவு பண்ணுவேமா? டாடி உங்களுக்கு போதை ரொம்ப ஏறிடுச்சு, போதும் போங்க போய் படுங்க. மம்மி ப்ளீஸ் டாடி கிட்ட சொல்லுங்க. நீங்க இருங்க. ஏய், நீ போய் உள்ள போய் தூங்க. குட் நைட்மா. குட் நைட் டாடி. வாங்க போலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இது போதும் வைங்க. லேட் ஆயிட்டே போயிட்டு இருக்குல்ல, நாளைக்கு காலையில நீங்க ஆபீஸ் போக வேணாம். 5 மினிட்ஸ் தான் கிடையாது, வாங்க. டாடி, உங்களுக்கு பிரவீனை தெரியும்ல? நான் அவனை காதலிக்கிறேன் டாடி. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நோ 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 வெயிட் வெயிட். டாடி, எனக்கு பிரவீனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். டாடி, உங்களுக்கு பிரவீனை தெரியும்ல? அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஹாய் டாடி. அம்மா டிஃபன். நமர்தா, என்ன டாடி? நமர்தா, நேத்துல இருந்து நீ ஒரு மாதிரியா இருக்க, என்ன ஆச்சுமா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஏய் சொல்லு. நான் ஒரு பையனை காதலிக்கிறேன் டாடி. என்ன செஞ்சிட்டு இருக்கா? ஸ்டில் எஜுகேஷன் டாடி. உன் கூட படிக்கிற பையனா? ஆமா டாடி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எனக்கு தெரியுமே, அப்படின்னு அவனே எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அவன் பேரு பிரவீன். நமர்தாவோட நுண்ணறிவை பத்தி எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லாம இருந்தாலும், அவ ஒருத்தனை விரும்புனான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம்தான் அவகிட்ட அவனை பத்தி பேசணும்னு அப்போதைக்கு நான் சைலண்டா இருந்துட்டேன். அவன் கேரக்டர் நல்லது இல்ல, அவன் குடும்பத்தை பத்தி ஊர்ல நல்ல பேர் இல்லன்றது எனக்கு தெரியும். எப்படி? நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். எப்படி? நான் அவன் வீட்டுக்கு போயிருக்கேன் டாடி. அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி. எதுக்குமா வீட்டுக்கெல்லாம்? உங்களுக்கு பிரவீனை ஏன் பிடிக்கல டாடி? அம்மா, உனக்கு விளக்க சொன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வயசு இல்லடா. டாடி மேல பாசமும் மரியாதையும் கௌரவமும் இருந்தா இந்த விஷயத்தை இத்தோடு விட்டுரு. உங்க மேல ரெஸ்பெக்ட் இருக்கிறதுனாலதான் இந்த விஷயத்த முதல்ல உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. இல்ல நமர்தா, அந்த பையன் நம்ம ஃபேமிலிக்கு சரியானவன் இல்ல. நான் சொல்றது கேளு, நீ அவன் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. அவன்கிட்ட காசு இல்லனா? நமர்தா, நமர்தா, இங்க பாருமா, நீ வளர்ந்த விதம் வேற, அவன் வளர்ந்த சூழ்நிலை வேற. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. கேஷ் ஃபீலிங்கா? என்னடி? வாழ்க்கையோட அடித்தட்டுல இருந்து வளர்ந்து வந்தவம்மா நானு. என்ன வாழ்க்கை அது?